சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா அப்பா அம்மா மேல ரொம்பவுமே பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அன்பும் மரியாதையும் அவங்க மேல நிறையவே சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட உழைப்புனால கிடைச்ச வெற்றி தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்களோட உழைப்புல இவங்களுக்கு ஆர்வம் எப்பவுமே இருக்காது. மற்றவங்களோட சொத்துகள் மீது இவங்களுக்கு எப்பவுமே ஆர்வம் இருக்காது. இவங்களோட உழைப்புகள் மட்டுமே இவங்க வாழ்க்கை முழுவதுமே போதும்னு நினைக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா மற்றவங்களோட உதவிக்காக எப்பவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களோட முயற்சிகள்னால வெற்றி அமைப்புங்கிறது இவங்க பெற்றுக்குவாங்கன்னு கூட சொல்லலாம். அதே போல பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே எல்லா விஷயங்களையுமே எப்பவுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்கன்னு சொல்லலாம். இவங்க பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயமே, குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்காக ரொம்பவுமே பிளான் பண்ணக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ரகசியங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகளும் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா உள்ளுணர்வுங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். சில டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மத்தவங்களை நம்பி ஏமாறக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. மத்தவங்க பாத்தீங்கன்னா இவங்க மேல அன்பு காட்டுற மாதிரி நடிச்சா கூட அதை உண்மையை நம்பிட்டு அவங்க வாக்குப்படியே இவங்க நடந்து கொள்வாங்க. அதனால சில விஷயங்கள்ல தோத்து போறக்கும் இவங்க வாழ்க்கையில அதிக வாய்ப்புகளும் இருக்கு. அப்புறம் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பு சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதே போல இவங்க நினைச்ச காரியங்களை எப்பவுமே வெற்றிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சே தீரும். அதுக்கு உண்டான உழைப்புங்கிறது இவங்க கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா இவங்களோட வெற்றிக்கு ஒரு ரகசியம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு. எல்லா விஷயத்திலுமே பிடிவாதம் பிடிப்பாங்க. அதனால வெற்றி அமைகிற வாய்ப்புகளும் இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யும் எண்ணமும் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்கும். உண்மையான உதவி செய்யும் எண்ணமாக இருக்கும். அதாவது இவங்க செய்யும் உதவிக்காக எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்வாங்க. இவங்களை சுத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும். அந்த நண்பர்கள் கூட்டம் இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும்னு சொல்லிடலாம். அதாவது நல்ல நண்பர்கள் இவங்களுக்கு எப்பவுமே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஏதாச்சும் ஒரு டைம்ல தன்னை அறியாம பேசி சிக்கல்ல மாட்டிக்கொள்ற வாய்ப்புகளும் இவங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டுன்னு சொல்லலாம். சில டைம் உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. அந்த டைம்ல என்ன பேசுறாங்கன்னே தெரியாம பேசி மற்றவங்க கிட்ட இவங்க மாட்டிக்கொள்ற வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டு. அப்புறம் இவங்க எப்பவுமே தர்ம வழியை பின்பற்றணும்னு எண்ணம் இருக்கும். இவங்க எப்பவுமே ஒழுக்கமாக தான் நடந்துக்கணும்னு நினைப்பாங்க. அதே ஒழுக்கத்தை பாத்தீங்கன்னா மற்றவங்க கிட்டையும் எப்பவுமே எதிர்பார்க்குவாங்க. அதனாலயே பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சில பிரச்சனைகள் வர்றக்கும் வாய்ப்புகளும் இருக்கு. இவங்க எந்த ஒரு வேலையை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல இவங்க விரும்பி இவங்களோட மனம் உள் ஆர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. அதனால வெற்றி அமைப்புங்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மன மகிழ்ச்சி, மன நிம்மதிங்கிறது இவங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள் அதிகமா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க வயது மூத்தவங்களுக்கும் குருமார்களுக்கும் நிறைய உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அவங்க மேல நிறைய மரியாதை இவங்க எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. அந்த விஷயங்களை பாத்தீங்கன்னா இவங்க சீக்கிரமாகவே கத்துக்கொள்வாங்கன்னு கூட சொல்லலாம். குடும்ப நபர்கள் மீது ரொம்பவுமே அக்கறையும் பாசையும் கொண்டவங்களாக இவங்க இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க உடன் பிறந்தவர்கள்னாலேயே இவங்களுக்கு அதிக பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா இவங்களோட செயல்னால மற்றவங்களோட மரியாதையை சீக்கிரமாவே பெற்றுவாங்கன்னு சொல்லலாம். இவங்களுக்கு பேரும் மதிப்பும் அதிகமாகவே எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். ரொம்பவுமே நம்பிக்கை மிக்க நபர்களாக இருப்பாங்க. யாரையுமே ஏமாத்த மாட்டாங்க. வஞ்சக புகழ்ச்சி இல்லைன்னா மற்றவங்களை ஏமாத்தி ஜெயிக்கிறது இது போன்ற எந்த ஒரு விஷயத்திலையும் இவங்க ஈடுபடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அப்புறம் கலைத்துறையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. கலை சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒண்ணு இவங்க கற்று வச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். புத்தி கூர்மையும் அதிகமான உள்ள நபர்களாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை இவங்களுக்கு வாழ்க்கை முழுவதுமே எப்பவுமே அதிகமாகவே இருக்கும். சில சுவாதி நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே சுயநலமாக இருக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே அடிக்கடி கோபம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க.
இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி இவங்களுக்கு வரும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சரியான நல்ல விஷயங்களை கடைப்பிடிச்சு வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு வெற்றி அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்க எப்பவுமே ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அதில் கவனம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத விஷயத்துக்கு வீண் செலவு இவங்க எப்பவுமே பண்ண மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்பவுமே நேர்மை இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இவங்க வார்த்தைகள்ல எப்பவுமே கவனமாக நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மனிதர்கள் கிட்ட தொடர்புகள் எப்பவுமே இவங்க கிட்ட இருக்கும்னு சொல்லலாம். கடைசியில இவங்க சுத்தி இருக்கும் ஏரியா பெரிய மனிதர்கள் கிட்ட இவங்களுக்கு எப்பவுமே நட்புகள் பாராட்டிக்கிட்டே இவங்க இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எப்பவுமே மற்றவங்களோட நம்பிக்கைக்கு தான் பாத்திரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா அமைதிக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க செய்யற செயல்ல மற்றவங்க குற்றம் சொல்லிடக்கூடாதுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பாவே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க மனதளவுல பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரீடத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா எப்பவுமே உயர்வு தாழ்வு இவங்க எப்பவுமே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். அதாவது உயர்வு தாழ்வு பார்த்து மற்றவங்களுக்கு உதவிங்கிறது இவங்க என்னைக்குமே செய்யவே மாட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பழி வாங்கும் குணமும் இருக்கு. அதாவது இவங்களோட எதிரிகள் பாத்தீங்கன்னா இவங்களை எப்பவுமே சீண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள பழி வாங்குற குணமும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இள வயது மட்டும் இவங்களுக்கு, அதாவது பிறப்பு முதல் இள வயது மட்டும் ரொம்பவுமே கஷ்டம் இவங்க கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கும்னு சொல்லலாம். மனதளவுலயோ உடல் நலம் அளவுலயோ ஏதோ ஒரு விஷயத்துல இவங்களுக்கு கஷ்டம் நீடிக்கிச்சுக்கிட்டே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா இள வயது மட்டும்தான். குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்க பணக்காரராக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள உயர்வாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அந்த கஷ்டம் இள வயது மட்டும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக இவங்க வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க வயது பாத்தீங்கன்னா குறிப்பா 60 வயது வரைக்கும் இவங்களுக்கு படிப்படியாக எப்பவுமே முன்னேற்றம் இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே ஒற்றுமையாக இருப்பாங்க. குழந்தைகளுக்காக எல்லா கஷ்டங்களும் தாங்கக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. மற்றவங்களை அனுசரித்து போகிறதுலேயே இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க சிறந்தவங்கன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை முழுவதுமே பாத்தீங்கன்னா தர்ம காரியங்களுக்காக ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா இவங்களே கண்ட்ரோல் பண்ற அமைப்பும் இவங்க வாழ்க்கையில கண்டிப்பாகவே உண்டு. தொழில எப்பவுமே முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. நல்ல நண்பர்கள் எப்பவுமே பெற்றிருப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களோட அன்பை பெற்றிருப்பாங்க. சுவாதி நட்சத்திரம் முதல் பாதத்துல பிறந்தவங்க இவங்களோட ஆட்சி பகவான் பாத்தீங்கன்னா குருவாக இருப்பாரு. இவங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்துட்டாலும் சரி மற்றவங்களுக்கு உண்மையாக உதவி செய்வாங்க. புத்தி கூர்மை அதிகமாக உள்ள நபர்களாக இருப்பாங்க. ரொம்பவுமே தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தர்மத்துக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சு திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். கலைகள்ல ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மொழி பற்றுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயுமே பிளான் பண்றதுல இவங்க ரொம்பவுமே சிறந்தவங்களாக இருப்பாங்க. இவங்க எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணாம செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இது ஆட்சி பண்றது பாத்தீங்கன்னா சனி பகவானால இருக்கும். இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்படுற நபர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயங்களையுமே வெற்றிங்கிறது இவங்க பெற்றுவாங்கன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா புத்தி கூர்மையுடன் செயல்படுவாங்க. தர்ம வழியை பின்பற்றுவாங்கன்னு சொல்லலாம். தர்மத்தை பின்பற்றாதவங்க மேல ரொம்பவுமே கோபம் இவங்க கொள்வாங்க. இவங்களோட கடுமையான முயற்சிகள்னாலையும் உழைப்புனாலையும் வெற்றிங்கிறது இவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஏதோ ஒரு டைம்ல அடைஞ்சே தீருவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட அதிகார தன்மையும் இருக்கு. மற்றவங்கள ஆளும் திறனும் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். சொத்துக்கள் மீது ரொம்பவுமே அன்பு வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதை அடையறதுக்கு எவ்வளவு வேணாலும் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நல்ல நட்பும் அன்பும் பெற்றவங்களாக இவங்க இருப்பாங்க.
சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சனி பகவான் அதிபதியாக வருவாரு. இவங்களும் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா மூத்தவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க, குடும்ப நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருப்பாங்க. ஆசிரியர்களுக்கும் குரு பகவான்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் எப்பவுமே முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிடலாம். இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகவே இருக்கும். சில டைம்ல பாத்தீங்கன்னா அது ரொம்பவுமே உச்சத்துக்கு போயிருன்னு சொல்லலாம். அதாவது நான் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவும் சில டைம்ல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொட்டதுக்கெல்லாம் கோபம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆழமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலயும் பிளான் பண்றதுலயும் சிறந்த நபர்கள் இவங்க. சில டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க அடிக்கடி குழம்பிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பொறுமையாக சிந்திக்காம தப்பா சிந்திச்சு இவங்க வாழ்க்கையில சில விஷயங்களை மாட்டிக்கொள்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா தன்னோட கடமையை சரிவர செய்யணும்னு எண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. பாசமிக்க நபர்களாக இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நண்பர்கள் மீதும் குடும்ப நபர்கள் மீதும் அதிக பாசம் கொண்டவங்க இவங்க. சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு. இவரும் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. மத்தவங்களுக்கு உண்மையாக உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறவங்களாக இருப்பாங்க. குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே இவங்க செய்யற செயலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புகழை தேடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது மரியாதையை ரொம்பவுமே எதிர்பார்த்துட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதே போல மற்றவங்களோட மரியாதையும் இவங்க வாழ்க்கை முழுவதுமே கிடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா தர்ம வழியை பின்பற்றவங்களாக இருப்பாங்க. ஒழுக்கத்தை ரொம்பவுமே பின்பற்றக்கூடிய நபர்களாக இந்த சுவாதி நட்சத்திரம் பாதம் 4ல பிறந்தவங்க இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையிலேயே பாத்தீங்கன்னா மத்தவங்க இவங்கள பாராட்டுற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை அமைப்பு எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஆடம்பரமான விஷயத்தை விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. சொத்துக்களை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க. தர்ம வழியை பின்பற்றுறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. செலவும் அதுக்காக அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்களோட உதவியை அதிகமா நாட மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட உழைப்புனால வெற்றிங்கிறது தான் இவங்களுக்கு மன நிம்மதியை கொடுத்துக்கிட்டு இருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.